கோட்டை முதல் அமைப்பு சரி எப்படி அமைத்தார்கள் எப்படி தங்கநல்ல மழை விழாந்து தங்க கோட்டை போடுவாராய் வெள்ளி மழை விழாந்தால் வெள்ளை கோட்டை போடுவாராய் குமர நல்ல மழை விழாந்து மழை விழி அவர் கூடாத வாசல் வைத்தார் அவர் கூடாத வாசல் வைத்தார் நல்ல மலை வீழ்ந்து மலை வீழ்ந்து மலை வீழ்ந்து கூடார வாசல் வைத்தால் வாசல் வைத்தார் கூடார வாசல் வைத்தால் வாசல் வைத்தார் பவள நல்ல மழை வீழாந்த பவள கோட்டை போடுவாராய் கள்ளமில்ல கோட்டையிலே களஞ்சியத்தை உருவாக்கி கோதை முத்தாரம் இந்த ஒரு கோவில் ஒன்று வெட்டுவாரா புராதி கோவில் ஒன்று வெட்டுவாரா சரக்கு கடை முத்துக்கடை மோகன கடைகள் வாசிக்கடை ஊசிக்கடை கடைகள் கடை தெருக்கள் வைத்தாங்களே நீ என்ன கடை போடுறேன் நான் வந்து அதாவது பல சரக்கு கடை பல சரக்கு ஆமா என்கிட்ட வந்து எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கும் எல்லா சரக்குகளும் உங்க கடையில தான் இறங்கும் ஆமா என்கிட்ட வந்தவங்க வந்து பொருள் இல்லைன்னு திரும்ப போக கூடாது சரி உங்க கடைக்கு வந்த பொருளை சாம்பிள் பாப்பியா அப்பா நல்லதா கெட்டதான்னு பார்த்தாலே கொடுக்க முடியும். ஆமா எப்படி தரம் பிரிப்பேன் தரம் பிரிக்கிறது பார்த்து பக்குவம் பிரிப்போம். முதல் தரம் இரண்டாம் தரம் மூன்றாம் தரம் அதுக்கு கடைசி சக்கர் கழிவு. அப்போ உங்ககிட்ட நீங்க சாம்பிள் பார்த்ததெல்லாம் கழிவுன்னு பிரிச்சு நீங்க தான் வச்சிருக்கீங்க. ஆமா சரி பிரிச்சு கழிவை விட்டுட்டோம். ஆமா ஆமா ஆமா. அப்போ அங்க இருக்கறதெல்லாம் முதல் தரம் 3 நம்மள்ட்ட இருக்கு. அப்போ உனக்கு 3 தாரம் இருக்கு. ஆமா தாரம் இல்ல 3 தரமான பொருட்கள். ஒரு 3 தரம் தாரம் வேறு தரம் வேறு. அப்படியா? ஆமா சரி தானே என்ன நீ என்ன கடை வைக்கிறனே? ஜவுளி கடை. அது நீ ஜவுளி கடை வைக்கிறே. ஜவுளி இல்லப்பா துணி கடை. பிறந்த குழந்தைகளுக்கு துணி உண்டா? தச்சு வச்சிருக்கோம். போகக்கூடிய அப்பதாங்க ஐயாவுக்கு அளவு கொடுத்தா உடனே தச்சு தருவோம். போறவங்களுக்கு அளவு தரணும் போனவங்களுக்கு அளவு தரணுமாமா. சில பாடி எல்லாம் பெருசா இருக்கும் சில பாடி சின்னதா இருக்கும். அதாவது உடல் சைஸ் இருக்கு. அளவு கொடுத்தா உடனே தச்சு தருவோம். அவன் தமிழா எப்பாங்க பாரு என்ன நீ என்ன கிளம்பிங்க உனக்காக ஒண்ணுதான் தெரியும். மொபைல் ஸ்டோர். என்ன ஸ்டோர்? மொபைல் ஸ்டோர். ஓஹோ மொபைல் ஸ்டோர். ஆமா அந்த கடை இருக்கிறியா தம்பி? நீங்க என்ன கடை வைக்கிறீங்க? கல்லு. என்ன கல்லு? பழங்கல்லு. தம்பி சின்னவரே உங்க கடை என்ன கடை? பேனா. எதுக்கு? ஃபேன் எல்லாம் வியாபாரம் போகாது. ஏசி தான் தூளாத வியாபாரம். சரி ஏசி முடியலையா? சரி ஒரு பிசியாட்டாவது இருந்திருக்கலாம். ஆனால் வெளிவர போட்டா சாச்சா இப்ப அம்மனுக்கு தெரிகிற மாதிரி பூக்கடை தண்ணீர் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் தாயாரோட முன்வாசல்ல வச்சாங்க. அப்படி கோட்டை பக்கத்துல வச்சாங்க. ஆனால் தேவி முத்தாரம்மன் அமர்வதற்கு கருவறை வைத்தான். ஒரு ஆலயத்தில தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்தை ஏன் கருவறை என்று சொன்னான் தெரியுமா? இந்த உலகத்திலே ஒரு புனிதமான இடம் ஒன்று இருக்கிறானால் அது ஒரு தாயுடைய கருவறை தான். அதுதான் தெய்வம் இருக்கிறதையும் குழந்தை இருக்கிறதையும் கருவறை. சரி எப்படி வைத்தார்கள்? மண்டப
மாலை அந்த தச்சாடங்கடைந்தோ அங்கே தச்ச நாடடைந்து புத்திரே போனோ நாட்டி நிலைகளாந்தார் அம்மை மாலாமணி உத்தீர தூணுடனே சேர்த்தா உலகளந்தால் அப்பன் மனோமணிகளே அங்கே முத்தை காலெடுத்து சண்டபியில் கொண்டரைத்தி சண்டரியில் போரடித்து சாதி நின்று காரி போசிவா சாதிலே காரி பூசிவா அசக்தி இலக்கி ஆமா யோகான் முப்போராதி வைரவனாரனையோ அந்த வைரவே நாதனையோ சூரியனை போல சூழலினை பாடறியாமல் சூரியனை போல வைத்தார் சூழலினை வாரறியாமல் பிள்ளை பிள்ளை அடங்கிடும் பிள்ளையோ அதனதில் பிள்ளையோ அடி பிள்ளை ஒரு அடி பிள்ளை ஒரு அசத்து ஓடு சுத்தி போடு மேலோ சாமி நாடி தீபகோ மண்டபத்தில் பங்காட்டு மண்டபத்தில் தாயாகிய மூன்று பக்தரி தேவி முத்தாரம் முப்பது கோட்டை மன்னவர்காலே இப்படி சரி மூன்று பக்தரை தேவி முத்தார் அம்மனுக்கு அம்மனுக்கு. சீரும் சிறப்போடு கருவறை அமைந்து சரி மாயாரை கொலுவாக இருத்தி அழகு பார்த்தாம் உபராதி அம்மா அப்பதான் சொன்னாங்க என்ன என்னை தம்பி இவ்வளவு அழகா நம்மளால முடிஞ்ச ஒரு கோட்டையை கட்டியிருக்கோம் ஆமா இந்த கோட்டையில ஏதாவது குறைபாடு இருக்குதா குற்றம் குறை இருக்குதா அப்படின்னு அம்மா வந்து சொன்னாதான் நமக்கு தெரியும் ஆமா ஆகையால் சரி தேவி முத்தாரவணி உப்பராதி வந்து வைத்தாங்க அம்மா அம்மா எப்படி வைத்தார்? எப்படி அம்மா அம்மா தாயி அகிலாண்டேஸ்வரி அம்மா அம்மா அகிலாண்டேஸ்வரி ஆதிபராசக்தி தாயோ அருள் தாயே அப்படி தாயாகி தேவி முத்தாரம்மனுக்கு கோட்டை வைத்த உப்பராதி மக்கள் சொன்னார் அம்மா அம்மா
தாயே என்னமங்கா வளர்ந்த மாதாவே என்ன பெரிய உங்களுக்கு சொல்லி கோட்டை கொத்தரங்கள் அமைத்து விட்டோம். சிறியவர்கள் நாங்கள் அமைத்த கோட்டை பெரியவர்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? கொஞ்சம் கூடுதல் குறவு பார்த்து சொல்லுங்கம்மா. இந்த ஆண்டு ஆண்டுதானே ஆமா. வாங்கம்மா. எப்பா என்ன? அப்படியே என்று அதான் கேட்டேன். தங்க பல்லக்கு செய்து சரி ஆஹா அழகாகி உண்டே அப்படி சரி சரி அவனை உறங்க விடல நேரே தேவி முத்தாலுமே அழகாகி தங்க பல்லக்கி கோட்டையை சுற்றி பார்த்தா தேவி முத்தாலு ஆமா என் அருமை மக்களே அதான் இந்த பார்க்கப்பா இந்த கோட்டை எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க எப்படி? இரடிய நூறாவே